இன்னைக்கு நம்ம பிளாக் லவர் 47th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல வெட்டோ அவனோட தேர்ட் ஐயை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னுமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருப்பான். அவன்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகுற அந்த மேஜிக்கை எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியுது. ஈவன் பீச்ல கூட ஆல்ரெடி அந்த வெட்டோ ஏகப்பட்ட மேஜிக்கல் நைட்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டு இருந்திருப்பான்ல. ஆகையால் முதல்ல இந்த விஷயத்த மத்த மேஜிக்கல் நைட் கிட்ட சொல்லணும்னு அந்த செகே அங்க இருந்து கிளம்பலான்னு இருக்க அப்ப அவனாலையுமே வெட்டோட அந்த மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாத்தையும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்க முடியுது. ஈவன் சண்டை போடுறதுக்கு தயாரா இருந்த நம்ம வெனேசாவும் வெட்டோட பவரை ஃபீல் பண்ணிட்டு என்னவா இருக்கும்னு யோசிக்க அப்போ வெனேசாக்கு எதிராக நிக்கிறவன் அது என் தலைமை வெட்டோட உண்மையான பவர். அது மட்டும் இல்லாம இப்படி சண்டைக்கு நடுவுலயே வேற ஏதோ ஒரு பவர் சென்ஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லி கவனம் திசை திரும்புதே. அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளான்னு கேட்க வெனேசாவும் என்னது வெட்டோவா அட ஆமால கேப்டன் யாமிக்கோட ஏதோ இந்த ஐ ஆஃப் த மிட் நைட் சன்ல இருக்கிற ஒருத்தனை கேள்விப்பட்டேன். ஒருவேளை அவங்க வந்திருக்கானு யோசிக்கும் போது சரி முதல்ல இவனை தூக்கி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உதவிக்காக போகணும்னு அவன் நினைக்கிறாளா. அந்த வெட்டோவை இந்த சில்வா புள்ள தானே ஏத்து நின்னுகிட்டு இருப்பான். அந்த வெட்டோகிட்ட இருந்து வர அந்த ஆறாங்கிறது அந்த அளவுக்கு பயங்கர ஈவிலா இருக்கும். சின்ன வயசுல இருக்கும்போது சில்வா கிட்ட அவங்க பாட்டிமா ஏதோ கதைகள்லாம் சொல்லியிருக்காங்களாமா. அதுலதான் இந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மேஜிக்குமே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஈவிலா நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னும் அவங்க சில டைம் அவங்களோட ஃபுல்லஸ்ட் பவரை யூஸ் பண்ணும்போது தடை செய்யப்பட்ட மேஜிக்லாம் பயன்படுத்தி ஒரு மாதிரி டீமன் மாதிரி வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு டீமனை முதல்ல இந்த ஊரோட விசார்ட் கிங்கா இருக்கிறவர் தான் தோக்கடிச்சாராமா. அந்த கதைகள்ல வந்த ஒரு டீமனோட உணர்வு எனக்கு வருதே அப்படின்னு அவன் நினைக்கும் போதே கரெக்டா வெட்டவும் அங்க அவனோட பவரை பயன்படுத்தி இருந்திருக்கேன். சில்வாவால அதை எதிர்த்து இருந்திருக்க முடியாது. ஏன்னா போன அட்டாக்கு அவ யூஸ் பண்ணும் போதே அவளோட ஆல்மோஸ்ட் எல்லா பவரும் போயிருந்திருக்கும். இப்படி இருக்கும்போது தான் ஆஸ்தா பையன் உள்ள புகுந்து சில்வாவை காப்பாத்தி இருந்திருப்பானா. ஆஸ்தா எப்படியோ சில்வாவை காப்பாத்தினான் அப்படிங்கிறது நம்ம கேப்டன் யாமிக்கும் ஹாப்பி தான். ஆனா இங்கே சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. சின்ன பசங்களை சண்டை போட விட்டுட்டு நான் வேடிக்கை பாக்குறது நல்லா இருக்காதுன்னு அங்க இருந்து திருப்பி எஸ்கேப் ஆகிறதுக்காக சோடெல்லாம் யூஸ் பண்ணுவாரு. குத்தி எல்லாம் பாப்பாரு. வெளியே இருக்கிறவன அசிங்கமா திட்டி கூட பாப்பாரு. வெளியே இருக்கிறவன் எந்த விதத்திலுமே வந்து அதை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்னோட ஸ்பெஷல் மேஜிக்ல இருந்து உன்னால வெளியிலேயே வர முடியாதுங்கிற தோணில தான் அவன் இருப்பான். எங்க வெனேசா ஒருத்தன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த ஆள் என்னன்னா இந்த இரும்பு கம்பிகள் மாதிரி சில இதெல்லாம் அந்த குகைகளை அங்கேயும் இங்கேயும் சொருவிட்டு அதுல இருந்து ஒரு விதமான அல்ட்ரா சோனிக் சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆகையால் நம்ம வெனேசாவோட காதுகள்லாம் பயங்கரமா கிளியிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த சத்தத்தை எழுப்புறது மூலமாவே நம்ம வெனேசாவோட உடம்புல இருந்து அவன் எனர்ஜியும் கம்ப்ளீட்டா உறிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவுதான், இதோட நீ காலின்னு இன்னொரு ஊசி எடுத்து இறக்கலான்னு போக அவனால நகர முடியாம இருக்கும். வெனேசா ஒரு மாதிரி நக்கலா சிரிப்பாங்க. பார்த்தா இவ்வளவு நேரம் அவங்க ஓடி ஓடிற மாதிரி இருந்திருக்கும்ல. வெனேசா அந்த பப்பட்ரி மேஜிக் மாதிரி பயன்படுத்துற மாதிரி இருக்கு. ஏதோ த்ரெட் மாதிரி வர வச்சுட்டு அவனை ஃபுல்லா ட்ராப் பண்ணி என்னோட பாடியில இருக்கிற மேஜிக் நீ ஏன்ப்பா வெளியில எடுக்கிற, உன் பாடியில இருக்கிறத எடுத்துக்கோன்னு அவன் கையில இருக்கிற நீடுல அவன் உடம்புலயே சொருக வச்சு அவனோட மேஜிக்கை கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்ணி எடுக்கிறாங்க. இங்க ஆஸ்தா அந்த வெட்டவை ஏத்து நின்னுகிட்டு இருக்க டே எப்பரா திருப்பி எந்திரிச்சு வந்தேன்னு சில்வா கேட்கும் போது காகனோ தான் உதவி பண்ணனான்னு சொல்றான். என்னன்னா காகனோவை அச்சு தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் அவ கம்ப்ளீட்டா அங்க கான்சியஸா லூஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட பாடியை ஹீல் பண்ணி விட்டு இருந்திருப்பா. அந்த கொஞ்சோண்டு ரெக்கவரி மேஜிக் தான் இப்ப எந்திரிச்சு வந்து சில்வாவை காப்பாத்துற அளவுக்கு பயன்பட்டு இருந்திருக்கு. ஆனா இப்படி ஆஸ்தா வெட்டவை ஏத்து நின்னுகிட்டு இருக்க என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு ஓரமா வளைஞ்சு நம்ம ஃபின்ரால் பாத்துக்கிட்டு இருப்பான். எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறானுங்கன்னு. ஏன்னா அந்த லிக்ட் இருக்கிறான்ல அவன் முதல்ல அந்த 3 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போதே சொல்லியிருந்திருப்பான். பேட்டில் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்ன விடவுமே உனக்கு 3 பேரும் பயங்கர பவர்ஃபுல். இவங்க 3 பேருமே தேர்ட் ஐ அப்படிங்கிற ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு பேரே அதுதான். அன்னைக்கே இவங்க 3 பேர் அவ்வளவு பவர்ஃபுல்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கக்குள்ள இதுக்குடா இப்படி எதிர்த்து நிக்கிறீங்க அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடி வாங்கி படுத்திருப்பானுங்களே. ரைட்டு இத்தனை பேரை முதிச்சுட்டான், நம்ம போனா நம்மளே முடிச்சிருவான். இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதா ஒரு உன்னதமான செயல் அங்க இருந்து போக பார்க்க இருந்தாலுமே தான் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு போறோமே அப்படின்னு கொஞ்சம் கில்ட் இருக்கும். நண்பர்களை காப்பாத்தணுங்கிற வீராப்புல நெஞ்ச வரைச்சிட்டு போனா அப்படியே மடிச்சு படுக்க போட்டுருவான். அதனால இது வேலைக்காக அங்க இருந்து போயிருவானா. அது வெட்டோ நம்ம ஹீரோ பையன் பேசுற வாய்க்கு இவனை அச்சிடலாமான்னு சொல்லி அவன் பயங்கரமா பவரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது டக்குன்னு பார்த்தா வெட்டோவை யாரும் அங்க ட்ராப் பண்றாங்க. அடிப்பட்ட நம்ம பசங்க எல்லாரையுமே சேஃபா ஒரு நூலை போட்டு இருக்கிற எல்லாரையும் ஓரமா கட்டி வச்சுட்டு எங்க கேப்டன் அப்பவே சொன்னாரு வெட்டோ அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான்னு. ஆனா பாக்குறதுக்கு இவ்வளவு கொடூரமா இருப்போம் நானும் எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு வெனேசாங்க வர எத்தனை பேர் வந்தாலும் உங்களை எதிர்க்கிறது எனக்கு ஒரு விஷயமே கிடையாதுன்னு அவன் திருப்பி அட்டாக் பண்ண பார்க்கும்போது அப்ப அவனுக்கு பின்னாடியில இருந்து ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகி அவன் யூஸ் பண்ண அட்டாக் அவனையே ரிவீட் அடிக்க பார்க்கும். எப்படியோ அதுல இருந்து அவன் எஸ்கேப் ஆயிருவான். இதை யாரா பண்ணனு பார்த்தா நம்ம ஃபின்ராலா தான் இருக்கும். அவன் பவர் அவனுக்கே ரிவீட் அடிச்சுட்டு இருந்திருக்க. அப்புறம் என்னப்பா ஜூனியர்ஸை சண்டை போட வச்சுட்டு சீனியர் ஆனா ஓரமா நின்று வேடிக்கை பார்ப்பேன்னு நினைப்பீங்களா அப்படின்னு ஃபின்ரால் அங்க வந்தாலுமே உள்ளுக்குள்ள ஆஹா தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள நான் ஏன்ப்பா வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரம் பதறிக்கிட்டு இருப்பான். சோ இப்போதைக்கு நம்ம வெனேசா ஃபின்ரால் அதுக்கப்புறம் ஹீரோ பையன்னு சொல்லி இவங்க 3 பேர் தான் அவனை எதிர்க்க போறாங்க. ஆஸ்தாவை தான் உள்ள இறக்கி அவன்கிட்ட இருக்கிற அந்த ஆன்டி மேஜிக் ஸ்வாட பயன்படுத்த வைக்கிறாங்க. வெட்டோக்குமே கிளியரா தெரியுது அந்த குள்ளக்கா பையன்கிட்ட இருக்கிற இந்த ஆன்டி மேஜிக் ஸ்வாடுங்கிறது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. அதனால அதுக்கிட்ட கொஞ்சம்
பார்த்து தான் டீல் பண்ணணும். நேருக்கு நேரம் ஆஸ்தா பையன் சண்டை போட வந்தானா இந்த வெட்டோ ஆஸ்தாவை தூக்கி துவச்சிருவான். ஆனா அதுக்கு தான் நம்ம ஃபின்ரால் பேக்கப்ல நின்னுகிட்டு அவனோட ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி ஆஸ்தாவை எஸ்கேப் பண்ண வச்சுக்கிட்டு இருப்பானா. நீ இப்படி எதை பண்ணாலும் என்ன டேமேஜ் பண்ண முடியாது, ஆனா என்னால உன்னை அடிக்க முடியும்னு அடிக்க வரும்போது கரெக்டா வெனேசா அவங்களோட பப்பட்ரி மேஜிக்கை வச்சு ஆஸ்தாவை காப்பாத்தி விட்டுருவாங்க. இவ்வளவு கிரிட்டிக்கலா இருந்தாலுமே அந்த வெட்டோ பயங்கர ஓப்பனிங்கோட லைக் ஆஸ்தாவை எப்படின்னு தோக்கடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்பிடென்ட்ல அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்போ ஆஸ்தா பையன் கீழ இருந்து அப்படியே அடிக்க வருவான். அவன் கன்னத்திலே ஒரு பெரிய வெட்டு ஒன்று விழுக அங்கே இந்த ஒரு எபிசோடைய முடிக்கிறாங்க. மக்களே வீடியோட லென்த் கம்மியா இருக்குன்னு மேல கோச்சுக்காதீங்க. இவனுங்க சண்டையே போட மாட்டேங்கிறானுங்க, வளவளன்னு பேசிட்டே இருக்கிறானுங்க, கதையும் நகர மாட்டேங்குது. ஸோ இது என் தப்பு இல்லை, எபிசோடே அப்படிதான் இருக்கு. எனிவேஸ்